நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்க்கை நம் கையில் என்ற தலைப்பு. நம் வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதி வந்து நம்ம பிறருக்காகவே வாழ்ந்து பழகிட்டோம். அதனால நமக்கு என்ன ஆகுது, நமக்கு வேணுங்கிறத செய்ய முடியறது, நமக்கு வேணுங்கிறத செய்ய முடியறது. நம்ம திறமை மேலே நம்பிக்கை வச்சு நம்மளுடைய இலக்கை எட்டாத உயரத்தை நம்மளால் அடைய முடியும். அதுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலை கவர்மெண்ட்டில் கிடச்ச போது எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் நார்த் இந்தியாவில் எனக்கு போஸ்டிங் போட்டிருந்தாங்க. கல்யாணம் ஆன பிறகு நார்த் இந்தியாவில் போனால் ஹஸ்பண்ட் வந்து தமிழ்நாட்டிலையும் நான் நார்த் இந்தியாவிலையும் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போது அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், நமக்கு அந்த வேலை வேண்டாம், நம்ம இங்கே வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு அதில் கிடைக்கிற வருமானத்தில் நம்ம வாழ்க்கையை நம்மளால் உயர்த்திக்க முடியும் அப்படிங்கிற டெசிஷன் எடுத்தப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, கொஞ்ச நாள் நீ அங்கே போய் ஒர்க் பண்ணு, உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும், நீ வந்துக்கலான்னு. அப்படி இல்லை, எனக்கு அந்த வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு 35 வருஷ காலம் டீச்சராகவே ஒர்க் பண்ணேன். ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை எனக்கு அது நிறைவாக தான் இருந்தது. அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு என்னால் முடிஞ்சது. அப்போது நாம் என்ன அந்த டெசிஷன் நம்ம நம்பிக்கையோடு இது போதும், கிடைக்கிற அளவு சம்பளத்தில் நம்மளால் வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால் உயர்த்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சு நான் இந்த வேலையை செலக்ட் பண்ணி இருந்து 35 வருட காலம் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் பையன் 2 பசங்க, அவங்களுக்கு வேலை கிடைச்சி அவங்க சென்னையில் வந்து இருந்தாங்க. அப்போது அவங்க இங்கே இருக்கும் பொழுது நாம் இங்கே தனியாக தான் இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக தான் இருக்கணும். தனியாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் நமக்கு நிறைவு கிடைக்காது. நாம் இங்கே இருக்கணும், அவங்க அங்கே இருப்பாங்க. அப்போ என்ன நினச்சேன்னா, வேண்டாம், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம குழந்தைங்களோட போய் இருந்தால் தான் நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, பரவாயில்லம்மா பார்த்துக்கலாம் நாங்கள். ஆனால் நான் தான் இல்லை, நாங்கள் 2 பேருமே அங்கே வந்துடும்னு சொல்லிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு நாங்கள் 2 பேருமே அங்கே போயிருந்து இப்போது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம். அதனால் நாம் சந்தோஷமாக இருந்தால் தான் மற்றவங்களையும் நம்ம சந்தோஷமாக பார்க்க முடியும் இல்லைங்களா? நம்மளுடைய சந்தோஷம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இன்றைய பொழுது சந்தோஷமாக இருக்கணும். தூங்கணும், எழுந்திரிச்சோம், சும்மாவே உள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தோங்கிற இது இல்லாமல் நாம் போய் அங்கே இருந்தோன்னா அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம குழந்தைங்களோட நம்ம ஃபேமிலியோட நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாமே. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் 2 பேருமே விஆர்எஸ் கொடுத்துட்டு நாங்கள் அங்கே குழந்தைங்களோட போயிடுது. இப்போ என்னுடைய வாழ்க்கையை வந்து என் கையில் தான். நாங்கள் டெசிஷன் எடுத்துட்டோம், நம்ம டெசிஷன் தான். நம்ம நம்பிக்கையோடு என்ன டெசிஷன் எடுக்கிறோமோ அதன்படி நம்ம வாழ்க்கை நம்ம கையில் நினச்சிட்டு அங்கே போயிட்டோம். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே நம்பிக்கை தான். இப்போ ஏஆர் ரகுமான் ஆகட்டும், அப்துல் கலாம் ஆகட்டும், அவங்கெல்லாம் அவங்களுடைய வேலை மேலே அவங்க படித்த இதோட ஒரு நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் அவங்களால வாழ்க்கையில் வெற்றி பெற முடிஞ்சது. அதே மாதிரி அவங்கவுங்க என்ன இருக்கிறாங்களோ அதில் நம்பிக்கையோடு இருக்கணும், விடாமுயற்சி. இப்போ ஒரு நிறுவனம் தொடங்குறாங்க, அந்த நிறுவனத்தை தொடங்கின உடனே நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நல்ல லாபம் கிடைக்கணும், நல்ல பேர் கிடைக்கணும்னா இட் வில் டேக் டைம், ரொம்ப காலம் எடுக்கும். ஆனாலும் அவங்க நம்பிக்கையோடு அந்த இதை செஞ்சிருந்தால் மட்டும்தான் அதில் ஒரு நிறைவு கிடைக்கும், அவங்களும் சாதிக்க முடியும். அப்போ அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க கையில் தான். ஆனால் நான் பேச வரும் பொழுது நான் பேச மாட்டேன்னு தான் சொன்னேன். கிரிதர் தான் சொன்னாங்க, நீங்கள் பேசுங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. இப்பயுமே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் அந்த பாயிண்ட்ஸை எனக்கு பார்த்து சொல்ல தெரியல. உண்மையிலே அதுதான். சரி, நாமளும் பேசுவோம், நம்ம பாயிண்ட்ஸ் சரியோ தப்போ நமக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சதை பேசுவோம், தைரியமாக பேசிட்டு. ஈவன் ஸ்கூலில் கூட நான் பேச மாட்டேன், இங்கே தான் வந்து பேசியிருக்கேன். அதான் நான் பேச மாட்டேன்னு சொன்னேன், என்ன பேச சொன்னாங்கிறதுனால அந்த நம்பிக்கையே பேச வச்சுதான் இல்லையா? நாங்களும் சொன்னேன், சார் வர்றாங்க, அவங்க நான் நிறைய பட்டிமன்றத்தில் பார்த்துருக்கேன், நல்ல பேச்சாளர், அவங்க முன்னாடி போய் நான் பேசுறது சரியா இருக்காதுன்னு நினைச்சேன். பட் ஆனால் பேச கொடுத்தாங்க. உங்களை மாதிரி தான் நானும் பேச ஆரம்பிச்சேன். அப்புறம் நம்ம கையில தான் வெற்றி இருக்குன்னு முயற்சி பண்ணி தான் இந்த உயரத்துக்கு வந்திருக்கேன். அதனால யாருக்கும் உங்க முன்னாடி எப்படி பேசுறதுலாம் அதான் பின்னாடி நின்று பேச முடியாது. பின்னாடி நின்று பேசினா அதுக்கு புறணின்னு பேசு.
நல்லா பேசு. தேன்மொழி அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு தேவைப்பட்ட ஒரு செய்தி. நானும் என் கணவரும் என் குழந்தைகளோட போய் பேர குழந்தைகளோட போய் செட்டில் ஆகிட்டோம். சென்னையில் இருக்காங்களா? சென்னையில் இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது இது இன்னைக்கு தேவையான ஒரு செய்தி. இதில் வந்து அவங்க பையனை பாராட்டுறதை விட அவங்க மருமகளை தான் ரொம்ப பாராட்டுறாங்க. தேன்மொழி அம்மாவோட மருமகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள தான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா மாமனாரும் மாமியாரும் கூட வந்து இருக்கிறதுக்கு அந்த அம்மா ஒத்துக்கிடுச்சு பாருங்க. அதே சமயத்தில் அந்த மருமக இவங்களை இல்ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்க, இவங்களால அங்கே நிம்மதியா இருக்க முடியாது. நாங்க அங்க போய் நிம்மதியா இருக்கிறோம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? மருமக நல்லா ட்ரீட் பண்றாங்கன்னு அர்த்தம். அதனால கிரெடிட் கோஸ் டு யுவர் டாட்டர் இன் லா. அதனால நம் கையிலுங்கிறது தவறு, பிறர் கையில் இருந்தால் அவங்க 2 பேரும் வேலைக்கு போறாங்க. அதுல ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. அவங்க 2 பேரும் வேலைக்கு போகிற போது பிள்ளைகளை பார்த்துக்கிறது ஒரு ஆயாவும் ஆயனும் தேவைப்படுது. ஆனா அவன் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். சிவகாசியில நானும் என் வீட்டுக்காரன் அது ஒரு அவங்களை அறியாம ஒண்ணு சொன்னாங்க பார்த்தீங்களா? நானும் என் வீட்டுக்காரரும் தனியா தான் இருக்கோம். அது என்ன கிராமட்டிக்கலி ராங். நானும் என் வீட்டுக்காரன் எப்படி தனியா 2 பேர் இருக்கிறீங்க? தனியா தான் இருக்கோம். என்ன அர்த்தம்னா தனிமையா இல்ல, தனிமையா இருக்கிறது வேற, தனியா இருக்கிறது வேற. 2 வேற வேற. அலோன் வேற, லோன்லி வேற. லிவிங் அலோன் அப்படிங்கிறது வேற, லிவிங் லோன்லி அப்படிங்கிறது வேற. 2 கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க, சேர்ந்துதான் இருக்கிறாங்க, ஆனாலும் தனியா இருக்கிறாங்க. அதாவது தனியா இருக்கிறாங்கன்னா என்ன பொருள்னா, பிள்ளைங்க இல்லாம பேர பிள்ளைங்க இல்லாம தனியா இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களோட அரவணைப்பு இல்லைன்னா லோன்லினஸ். அது பேர் என்ன? கணவனோட இருந்தாலும் அந்த வெற்றிடம். அந்த அருமையா சொன்னாங்க. நாங்க டிசைட் பண்ணோம் எங்க பிள்ளைகளோட போய் இருக்கிறோம். பிள்ளைங்க அதை ஏத்துக்கிட்டாங்க, பேர பிள்ளைங்க அதை ஏத்துக்கிட்டாங்க. சில வீடுகளில் பேர பிள்ளைங்க சொல்லுவாங்க, இந்த கிழவனை எது கூப்பிட்ட பெரிய போர் அப்படின்னு. வாழ்த்து, அருமையா பேசியிருக்கீங்க. அடுத்து பிறர் கையிலே என்பதற்காக பிறர் கையிலே கலைவாணி மேடம், அவங்க வந்து நவி மும்பையில் இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய படிப்பு படித்து MHSS டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெட்டு, எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இப்போ பட்டிமன்றம்லாம் ரொம்ப நாள் இருக்கணும்னா இந்த மாதிரி என்ஜினியர்கள் டாக்டர்கள்லாம் தமிழ் பேசணும். தமிழ் பேராசிரியர்களா தமிழ் பேசி பிரயோஜனம் கிடையாது. இன்ஜினியர் பேசணும், டாக்டர் பேசணும், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் பேசணும், பேங்கர் பேசணும். இங்க பேசுற 6 பேர்ல யாரும் தமிழ் ஆசிரியர் இல்லைன்னு நினைக்கிறேன். நானும் கூட தமிழ் ஆசிரியர் இல்லை, நான் ஆங்கில ஆசிரியர். இப்பதான் தமிழ் வளரும். ஆமாம், உங்களால முடிஞ்ச அளவுக்கு தமிழை வளரும். நல்லா பேசும். பிறர் கையிலே நயமான நகைச்சுவையில் சிறந்த நண்பர் அவர்களே, நண்பர்களே, நல்பகல் வணக்கம் அனைவருக்கும். நம்ம நடுவர் ஆசிரியர் துறையில் இருந்ததுனாலேயும் என்னவோ நடுவர் ரொம்ப ஃபேவரபிள் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாரு. ஆல்ரெடி மேன் இஸ் அ சோஷியல் அனிமல்னு நடுவர் சொன்னார். ஆக்சுவலாக எந்த மனிதனாலும் தனியாக எந்த வகையிலும் இயங்க முடியாது. குடும்பம் நடத்துவதிலோ, தொழில் புரிவதிலோ, இல்லை ஒரு போர் புரிவதிலோ, இல்லை கற்றுக்கொள்வதிலோ எந்த மனிதனும் தனியாக இயங்க முடியாது. இப்போ நம்மளே இப்போ நான் ஆசிரியர் துறையில் இருக்கிறேன்.
நம்ம படிச்ச நம்ம ப்ரொஃபசர்ஸ் வந்து நம்மளை உருவாக்கினதுனால தான் அந்த ஆசிரியர் துறையில போகணும்னு ஒரு தைரியம் வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல தங்கராஜ் சார் சொல்லி கொடுத்த கிராமர் வந்து அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. மும்பையில் முதல்ல போயிருந்தப்ப ஹிந்தி வந்து சுட்டு போட்டாலும் வாயில வராது. அப்ப தமிழ் மட்டும் தெரியும், ஹிந்தி தெரியாது. ஆனா எல்லாருக்கூடையும் உரையாடணும். அப்ப எனக்கு அந்த இங்கிலீஷ்ல பேசுற தைரியம் கொடுத்தது, அடிப்படை தளம் போட்டது வந்து நம்மளுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ். எஸ்பெஷலி நான் இந்த நிமிஷத்துல தங்கராஜ் சார், கிராமர் சொல்லி கொடுத்த தங்கராஜ் சாரை நான் ரொம்ப நினைவு கொள்றேன். அவர் போட்ட அடித்தளம் நம்மளால தனியா கத்துக்கிறதுங்கிறது வந்து முடியாது. அதே நேரத்துல இன்னைக்கு 35 வருஷம் அங்க காலேஜ்ல சொல்லி கொடுத்து அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணி போய் இன்னைக்கு வந்து மேடம் we are missing you desperately and you have lit the lamps in our life அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றப்ப நம்மளை உருவாக்குனதும் ஒரு ஆசிரியர் இனம் தான். நம்மளும் ஒரு ஆசிரியரா ஒரு பெரிய மாணவ இனத்தையே உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. ஸோ மேன் இஸ் a social animal. தனி மரம் தோப்பாகாது என்றும், தனி மரம் என்னைக்குமே தோப்பாகாது. இப்ப போர்னு எடுத்துக்கிட்டா அந்த காலத்துல திரேதா யுகத்திலேயே ஸ்ரீ ராமபிரான் காட்டுக்கு போனப்ப அவர் தனியா போனாரா என்ன? அவர் கூட அவர் தம்பி போனார், அவர் கூட அவர் மனைவி போனார். சிக்கலே போனதுதான் சிக்கல். அத சிக்கலாவும் பார்க்கலாங்க ஐயா, அதை வந்து நல்ல விதமாவும் பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம தலைப்பு வந்து நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலான்னு சொன்னாங்க. உன் அழிவு பிறர் கையில் சொல்லல, உன் வாழ்க்கை பிறர் கையிலா, உன் வாழ்க்கை உன் கையிலான்னு சொன்னாங்க. சோ நம்ம வாழ்க்கையும் நம்ம கையில இருக்கலாம், நம்ம வாழ்க்கை பிறர் கையிலும் இருக்கலாம். நம் அழிவு பிறர் கையில் கிடையாது. சோ எதையும் பாசிட்டிவா பாக்குறதுல தான் இருக்கு. இப்ப சீதை போனதுனாலதான் ராவணனுடைய பிளஸும் சரி மைனஸும் சரி உலகத்துக்கு தெரிய வந்தது. ராவணன் வந்து அவ்வளவு சிறந்த சிவபக்தன், அத்தனை வீண அழகா வாசிப்பான், அவனுடைய நாட்டை வந்து ஒரு இந்திரலோகம் மாதிரி வச்சிருந்தாங்கிற அந்த உண்மையை தெரிய வந்தது. அவன் சீதையை வந்து ஆசைப்பட்டு அவனுடைய நாட்டுக்கு தூக்கிட்டு போனதுனால ராமர் போர் தொடுத்து தர்மத்தை நிலைநாட்டினார்னு அந்த பகுதியை தெரிய வந்தது. ராமனுடைய பிளஸும் மைனஸும் தெரிய வந்தது வந்து சீதை வந்து ராமரோட காட்டுக்கு போனதுனாலதான். சோ அங்கேயும் வந்து ராமர் வந்து போர் புரியறப்பையும் தனியா போர் புரியல. அவருக்கு வந்து ஆஞ்சநேயர், சுக்ரீவன் அப்படின்னு ஒரு பெரிய வானர பட்டாளமே அவர் கூட இருந்ததுனாலதான் அவர் வந்து அவ்வளோ பெரிய இலங்கையை வந்து அயோத்தியில இருந்து எந்த ஹெல்ப்பும் வாங்காம இவ்வளோ பெரிய பட்டாளம் பின்னாடி இருந்ததுனாலதான் போர் தொடுத்து சேது பந்தனம் அமைச்சு போய் அவரால் வந்து வெற்றி கொள்ள முடிஞ்சது. சோ தனி மரம் என்னைக்குமே தோப்பாகாது. அப்புறம் இந்த தலைப்பை வந்து பாசிட்டிவா பாக்குறது ஒரு விதம், நெகட்டிவா பாக்குறது ஒரு விதம். இப்ப என்ன எடுத்துக்கிட்டா, நான் மும்பை போன பிறகு எனக்கு மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு நான் நினைச்சப்ப என்னுடைய எனக்கு ஹெச்ஓடியா இருந்தவர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணாரு. அதே வகையில ஃபேமிலிலையும் என்னுடைய ஹஸ்பண்ட் வாஸ் பிஹைண்ட் மீ ஃபார் கிவிங் ஃபுல் சப்போர்ட். ஸோ அப்படியும் இருக்கு. பட் வந்து இந்த மாதிரி வந்து எல்லா இடங்கள்லயும் எல்லா பெண்களுக்கும் சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தலைப்பை வந்து நம்ம நெகட்டிவா பார்த்தோம்னா சில இடங்கள்ல பெண்களுடைய தலையெழுத்து அந்த பெண் நிர்ணயிக்க முடியாம அவளுடைய இல்லாஸோ அவளுடைய ஹஸ்பண்டோ தான் தீர்மானிக்கிறாங்க. ஸோ எதை எடுத்தாலும் பிளஸும் மைனஸும் இருக்கு. அதே மாதிரி இந்த தலைப்பிலையும் உன் வாழ்க்கை பிறர் கையிலும் இருக்கு. சில நேரம் உன் வாழ்க்கையில நிகழ்ற சில நல்ல விஷயங்கள் இல்லாததுக்கும் பிறர் காரணமாக்கி விடுகிறார்கள். ஸோ இரண்டு வகையிலையும் பார்க்கலாம் நம்ம. அப்புறம் நடுவர் ஐயா, நீங்க வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பத்தி சொன்னீங்க. When we talk about self, there is a very thin line between self confidence and ego. நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வந்து என்னைக்கு ஈகோவா கன்வெர்ட் பண்ணிட்டோமோ அப்ப வந்து வெற்றி நம்ம கையில கிடையவே கிடையாது. என்னைக்கு நம்ம வந்து கான்ஃபிடன்ஸோட இருக்கணும், பட் அதே நேரத்தில் அந்த கான்ஃபிடன்ஸ் ஈகோவா மாறிடக்கூடாது. அப்ப நம்மளை சுத்தி உள்ளவங்க எப்படி இயங்குறாங்க, அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம், அப்படி நம்ம கத்துக்கிற மனநிலையில இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்லி your ego will come down to zero level. So self confidence க்கு ஈகோக்குள்ள thin line நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் ஃபேமிலிங்கிற ஒரு அமைப்புல கணவரோ மனைவியோ யாராவது ஒருத்தர் டாமினண்டா இருந்து அவங்க மட்டுமே முடிவெடுத்தாங்கன்னா அந்த ஃபேமிலி என்னைக்குமே பீஸ் இருக்காது.
அதாவது சந்தோஷமோ இல்ல அமைதியோ இருக்காது. ஒரு கூட்டு குடும்பம்ங்கிறது ஒரு அமைப்பு, குடும்பத்திலே எல்லாரும் கூட்டா செயல்படுறது ஒரு அமைப்பு. சோ நம்ம ஒருத்தர் வந்து டாமினண்டா இல்லாம எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறப்ப அந்த குடும்பத்துல நிச்சயம் வந்து பிறருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள இயங்க விடுறது, அவங்களுடைய சக்சஸ்க்கு நம்ம துணையா இருக்கிறது அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் அமையும். சோ நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஃபுல்லா பிறர் கையில கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதே நேரத்துல என்னுடைய ஈகோனால என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்துடவும் கூடாது. மற்றவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து அதை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள பாசிட்டிவ் திங்ஸ் எடுத்துக்கொண்டு, ஏன் நம்ம வந்து இப்ப அவங்களுடைய கருத்து நம்ம மார்பாடான கருத்து இருந்தா நம்ம பேசலாமே, உட்கார்ந்து பேசி எத்தனையோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாமே. ஃபுல்லா நமக்கு லைஃபை கொடுக்கணும்னு தேவையில்லை. ஆனா அவங்க கொடுக்குற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுத்து ஒரு குடும்பமா கூட்டு குடும்பமா நம்ம வந்து செயல்படலாம். ஷேரிங் இஸ் கேரிங். தனியா வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன் மார்னிங் மிஸ்டர் தீப் சொன்னாரு, we have taken a lot from society. டாக்டர் தீப் எதுக்காக சொன்னாரு, now it is the time for you to give back, you have taken a lot from the society சொன்னாரு. சோ நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் தனியாவா வளர்ந்திருக்கோம், சொசைட்டில எதுவும் கிடைக்காமல நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கோம் கிடையாது. and this cosmics is always with you, அது உனக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னாரு. சோ நம்மளை சுத்தி உள்ள மனுஷர்கள்ட்ட இந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டோம், நிறைய நம்மளுக்கு நல்ல விஷயம் கிடைச்சது. ஸ்கூல் மூலமும் படிப்பு மூலமும் சொசைட்டி மூலமும் we have taken a lot from society and now it is the time to give back. so கொடுக்கறதும் வாங்குறதும் இந்த சமுதாயத்துல என்னைக்குமே இருக்கும். தனியா வந்து யாராலையும் போராடி ஜெயிக்க முடியாது. கான்ஃபிடன்ஸ்க்கும் ஈகோவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம ஏன் இவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்றோம்? நான் இந்த தனியா பெல் ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்துட்டா எனக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்குமா, எனக்கு அறுசுவை விருந்து கிடைக்கட்டும், ஃபுல்லா அறுசுவை விருந்து கிடைக்கட்டும், நான் சந்தோஷப்பட்டிருப்பேனா? இல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். ப்ரொஃபசர் ராமச்சந்திரன் வந்திருக்காரு, அட்ரஸ் பண்றாரு. சோ நம்ம எல்லாம் ஒரு கூட்டமைப்பா நம்ம செயல்படுறப்ப இந்த ரெஜுவினேட்டிங் ஃபீலிங் நம்மளுக்கு எதுலுமே கிடையாது. சோ பிறர் கையில்ங்கிறது வந்து நல்ல விஷயங்களை, நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். சோ எப்பயுமே கூட்டா செயல்படுறது வந்து நிச்சயமா பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் லைஃப்ல. அப்புறம் டாக்டர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் அவங்க மற்றவங்களுடைய லைஃப்பை டிசைட் பண்ண முடியாத பண்ற அளவுக்கு வேற யாரும் பண்ண முடியாது. இந்த பிளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம், மைனஸாகவும் எடுத்துக்கலாம். டாக்டர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் அவங்க மற்றவங்களுடைய லைஃப்பை டிசைட் பண்ற மாதிரி வேற யாரும் டிசைட் பண்ண முடியாது. கோவிட் டைம்ல எனக்கு ஐ வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல் ஃபார் கோவிட். அப்போ அந்த டைம்ல அவ்வளோ கேரிங் எனக்கு கிடைச்சது. அந்த டாக்டர்ஸ் கிட்ட இருந்து அவ்வளோ நல்ல செவிலியர்கள் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த டைம்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலன்னா, அந்த செவிலியர்கள் அந்த டாக்டர்ஸோட ட்ரீட்மெண்ட் கிடைக்க முடியலன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்திருக்க முடியாது. ஸோ பகவானுடைய அருளும் அவர்களுடைய பிரதிநிதிகளாகிய மருத்துவர்களும் செவிலியர்களும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு என் வாழ்க்கையை அவர்கள் தீர்மானித்து என்னை உயிரோடு வீட்டுக்கு அனுப்பினார்கள். அப்புறம் நான் வந்து மும்பையில் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போனேன். எங்கள் இன்ஸ்டியூட் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட், ரைட் ஃப்ரம் ஜூனியர் ஸ்கூல் அப் டு இன்ஜினியரிங் காலேஜ், லாட் ஆஃப் செக்ஷன்ஸ் ஆர் தேர். அப்போ எனக்கு காலேஜ் புதுசு. நான் வந்து அப்ளிகேஷனை வந்து அங்கே அந்த இன்ஸ்டியூட்லேயே இருக்க ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் போய் அப்ளிகேஷன் கொடுக்க போனேன் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த அப்ளிகேஷனை வாங்குறதுக்கு அந்த நேரம் அந்த ஆஃபீஸில் யாருமே இல்லை. அப்போ நான் இன்னொரு இன்ஸ்டியூட், இப்போ அதாவது அந்த இன்ஸ்டியூட்லேயே இருக்க பாலிடெக்னிக் சைடு நான் போனேன். அங்கே இருக்க ஹெச்ஓடி எனக்கு சொன்னார், இந்த இன்ஸ்டியூட் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூட், நீங்கள் முதல்ல அப்ளிகேஷன் கொடுக்க போன இன்ஸ்டியூட் வந்து ப்ரைவேட், இங்கே வந்து உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கும், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக இங்கே அப்ளிகேஷனை கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். அவர் அன்னைக்கு கைடு பண்ண விதம் தான் இன்னைக்கு வந்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப டெஃபினெட்லி ஐ ஹாவ் சம் சோர்சஸ் டு லீவ் மை லைஃப். அவர் அன்னைக்கு கைடு பண்ணதுனால தான் கவர்மெண்டோட பெனிஃபிட்ஸ் அத்தனையும் எனக்கு கிடைக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு. இன்னைக்கு அவர் கைடு பண்ணிக்கலன்னா நான் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு மீகர் சேலரி வாங்கிட்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எதுவுமே இல்லாம தான் இருந்திருக்க முடியும். ஸோ அண்ட் ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம குரூப்ல வந்து கேப்டன் தினகரன், மிஸ்டர் பாக்யநாதன் அவங்கெல்லாம் ஆர்ஃபனேஜ் சில்ட்ரனுக்கு சொசைட்டி நடத்துகிறாங்க, ஆர்ஃபனேஜ் சில்ட்ரன் உதவுறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உதவுறாங்கன்னு we came to know.
ஸோ அவங்கெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருந்திருந்தா அத்தனை ஆர்ஃபனேஜ் சில்ட்ரன் வந்து அந்த கவனிப்பு கிடைச்சிருக்காது, அந்த குழந்தைங்க கிடைச்சிருக்காது. அதே நேரத்தில் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேப்டன் தினகரன் உதவி பண்றாரு. ஸோ அந்த குழந்தைங்க வந்து they will not feel that they have given their life to somebody else's hands. In fact, on the contrary, they will feel very happy that they are taken care of and protected by somebody else. ஸோ இதெல்லாம் இருக்கு. அப்புறம் கண்ணதாசன் வந்து ஒரு பாட்டுல சொல்றாரு, நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்வதை நடத்த ஒருவன் உண்டு கோவிலில் காண்க. நாளை பொழுதை நமக்கென வாழ்க, நாளை பொழுதை உனக்கென வாழ்கன்னு அவர் சொல்லல. நமக்கு என்று எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நம் வாழ்க்கையை நாம் மட்டும் தீர்மானிப்பதோடு நிறைய வேளைகளில் மற்றவர்களையும் தீர்மானிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தால் நிறைய பலன்கள் உண்டு, வாழ்க்கையும் பிரகாசமாகும். நன்றி, வணக்கம். ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இவ்வளவு ஃப்ளூயண்டா ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் பேசுறாங்க, ரொம்ப பிரமாதமா பேசுறாங்க. ரொம்ப அதை மொத்தத்துக்கே அந்த தலைப்பை வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி பிறர் கையில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் மட்டும் தனியா எதையும் சாதிக்க முடியாது. நோ மேன் இஸ் அன் ஐலண்ட், தனிமரம் தோப்பாகாது. நோ மேன் இஸ் அன் ஐலண்ட். தனிமரம் எப்படி தோப்பாகும்? தோப்புனா 10-30 மரம் இருந்தா தானே. ரொம்ப அருமையா பேசிக்கிறாங்க. ஈகோவுக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் அந்த பிறர் கையில் சொன்னதில் அந்த கைடன்ஸ், ஒரு சார் வந்து அவங்களுக்கு சரியா கைடு பண்ணாம போயிருந்தா இந்த லெவலுக்கு அவங்களால வந்திருக்க முடியாது. ஒன்லி லக்கி பீப்புள் கெட் குட் கைட்ஸ். அதிர்ஷ்டக்காரர்களுக்கு தான் நல்ல வழிகாட்டிகள் அமைகிறார்கள். நமக்கு நேரம் சரியில்லைன்னு வைங்க, அன்னைக்கு சிவகாசி பஸ் எங்கன்னு இருக்கும், கிழக்கு போய் மேற்க திரும்ப, அவனுக்கு எழுத படிக்க தெரியாது. அந்த பஸ்ஸில் ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு பஸ்ஸு சிவகாசிக்கு போகுமானே, பஸ்ஸு புறப்பட்டு 15 நிமிஷம் கழிச்சு டிக்கெட் டிக்கெட் டிக்கெட், சார் சிவகாசி ஒரு டிக்கெட், இறங்கடா நாய். பஸ்ஸு மதுரைக்கு போய்கிட்டு இருக்கு, தப்பாயிடுச்சு. சூப்பராக பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது ராமாயணத்தை கொண்டாந்து இணைச்சாங்க பாருங்க. சும்மா சோசியல் விஷயமாவே பேசாம, குடும்ப விஷயமா சமூக விஷயமாவே பேசாம ஒரு இலக்கியத்தை கொண்டு வந்து சீதா பிராட்டி, நான் கூட சொன்னேன் சீதை போனதுதான் சிக்கல் அப்படின்னு. அப்செட் ஆகாம, அதான் பாயிண்ட், அதான் நல்ல பேச்சாளருக்கான அடையாளம். நம்ம குறுக்க பூந்து சீதை போனதுனாலதான் ஏன்னா போக போய் தானே மானம் கேட்டான், மானம் கேட்க போய் தானே தூக்கிட்டு போனான், அது சிக்கல். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவன் அவன் பஞ்சாதியை ஸ்கூட்டர்ல வச்சுக்கிட்டு வெளியில போனா, அவன் பஞ்சாதி பின்னாடி உட்காந்துட்டு அந்த சேலையை பாருங்க அந்த சேலையை பாருங்கன்னு சொல்ல போறாங்க. மாலை மாலை போட்டிருக்கணும், போய் சேலையை பாருங்க சேலையை பாருங்க. அவன் அவன் எதுக்கு போயிருக்கான்? ராமன் காட்டுக்கு எதுக்கு போனான்? என்டர்டெயின்மெண்டா, பாஸ்ட் டைம், தவம் செய்யறதுக்காக போயிருக்கிறோம். அப்படிதான் ஆணை. தாங்கரும் தவம் மேற்கொண்டு கூலி வெங்கானம் நன்னி, தாங்கரும் தவம் மேற்கொண்டு 7-2 ஆண்டில் வா. தாங்க முடியாத தவம், கம்பனுடைய வார்த்தை. தாங்கரும் தவம்னா என்ன அர்த்தம்னா கடும் தவம். 14 வருஷம் கடும் தவம் இருந்துட்டு வான்னு கைதியை அனுப்பிச்சிருக்கா. தவம் இருக்க போறோம், மர உரி தரிச்சுட்டு போயிருக்கான். அதான் தவசிக்கான உடை, மரத்து பட்டையினால உடை கட்டிட்டு போயிருக்கான். சினிமாவுக்கு போறவனா மரப்பட்டையில உடை கட்டிட்டு போவானா? காட்டுக்கு போய் கடுத்தவங்க இருக்கிறோம். அந்த மானபுரம், அந்த மானபுரம் அது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சி கொடுங்க, எனக்கு பிடிச்சி கொடுங்க. அவன் லட்சுமணன் சொல்றான், நான் பிடிச்சி கொடுக்குறேன் நீ அண்ணி, நான் பிடிச்சி கொடுக்குறேன். நீயே பற்றி நல்களை போலும் அப்படின்னா, நீயே எனக்கு பிடிச்சி தர மாட்டியா?
நீங்க பிடிச்சி தர மாட்டீங்களா அந்த பையில யார் அந்த ராமன் ஐயன்னு சொன்னது மன்னிச்சிருக்கேன். ராமச்சந்திரன் தானே, ஒரு ராமச்சந்திரன் இன்னொரு ராமச்சந்திரன் தான் சொல்லக்கூடாதான். நீயே பிடிச்சி தர மாட்டியான்னு அவன் போறான். இவன் போறான்ல, இவன் லட்சுமணன் சொல்றான்ல மாயமான், அது பார்த்தா இயற்கையான மான் மாதிரி தெரியல, வேணாண்ணா சொன்னா கேளுங்கன்னு சொன்னல. தம்பி சொல்றதை எல்லா இடத்துலயும் கேட்டவரு அந்த இடத்துல கேட்க மாட்டேங்கிறாரு. எனக்கு நம்ம ஆடுது சீதா பிராட்டி நான் செத்து போவேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. உடனே அவரு போக சரி, அவர் போனார்ல, தம்பி சொன்னதை கேட்காம அவர் போயிட்டாரு, மனைவிக்கு அதை பிடிச்சி கொடுக்கணும்னு போயிட்டார்ல. லட்சுமணன் பாருங்க ஒண்ணு சொல்ற பாருங்க, ஷார்ப்பர் இன்டெலிஜென்ஸ் ராமனை விட லட்சுமணனுக்கு அதிகம். நீங்க ராமாயணம் படிச்சீங்கன்னா தெரியும். உண்மையான அறிவு லட்சுமணனுக்கு தான் அதிகம், ராமனுக்கு கிடையாது. ராமன் திடீர்னு அழுவாரு, திடீர்னு நான் சாவ போறேன்னு பாரு, உணர்ச்சி வசப்படுவாரு. நீங்க கம்பராமாயணம் படிச்சு பாருங்க, உணர்ச்சி வசப்படுவாரு. சரி, இப்ப அவர் போயிட்டாரு. அங்க மாயமான் மாரிசன் அரக்கன், அவன் மேல அம்பு போட்டாச்சு. அவன் மாய பொருள் கொடுக்குறான், லக்ஷ்மணா அபயம் சீதா அபயம் அப்படின்னு ஒண்ணு குரல் கேட்ட உடனே இவன் சீதை உங்க அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து, போய் என்னன்னு பாரு. இல்ல அண்ணே உங்களுக்கு பாதுகாப்பா இருந்து சொல்லிட்டு போயிருக்காரு, நான் போக மாட்டேன். அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுது, நீ நிக்கிற நிலைமைய பார்த்தா எனக்கு எண்ணம் தப்பா தெரியுது. இருக்கு பாட்டு, நீ நிக்கிற நிலையை பார்த்தா உங்க அண்ணனுக்கு அந்த ஆபத்துன்னு நான் சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே நிக்கிறத பார்த்தா உன்னோட நோக்கம் எனக்கு சரியா தெரியல. அதுக்கப்புறம் ராமல நிக்க முடியுமா? மோசமான வேணா நிற்பான், அவன் நல்ல குடும்பத்துல வரணும், புறம் போயிட்டான். இப்பவும் பாருங்க சிக்கல் பாருங்க. இப்ப லட்சுமணன் என்ன சொன்னா ராமன் புறப்படுற போது, அண்ணா அது மாயமான் மாதிரி தெரியுதுன்னா அது உண்மையான மான் இல்லைன்னு சொன்னானா, சொன்னதவங்க தானே, ரைட், ஓகே. அண்ணனுக்கு எந்த ஆபத்து வராது, அவன் பரம்பொருள், அவனுக்கு எந்த ஆபத்து வராது மதினி அண்ணி அப்படின்னு சொன்னானா, அவன் தானே சொன்னான். அப்ப அண்ணனுக்கு எந்த ஆபத்து வராதுன்னா இவன் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு ஒரு 200 மீட்டர் போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி நிக்கணுமா இல்லையா? அண்ணிய தனியால விட்டுட்டு வந்தா அன்னைக்கு பாதுகாப்பு, அன்னி கோவப்படுறாங்க, வந்துரு அந்த இடத்த விட்டு வந்துரு. ஆனா என்ன செஞ்சிருக்கணும், புரியுதா நான் என்ன சொல்ல வரேன், புரியுதா? பாதுகாப்பு அன்னி சொன்ன கேட்ட மாதிரி இருக்கணும். ஒரு 200-300 மீட்டர் போய் ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி நின்று அங்க என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிட்டே இருக்கணுமா இல்லையா? ஏன்னா நீ தான் சொன்ன மாயமான், நீ தான் சொன்ன அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு. ரெண்டும் உன்னோட ஸ்டேட்மெண்ட். தும்முன்னு ஓடிட்டான் ஐயா. எங்க யாருக்கு முன்னாடி? ராமையருக்கு இடத்த நோக்கி ஓடியாச்சு. புரியுதுங்களா? இவன் லட்சுமண ராமனை தூக்கிட்டு போயிட்டான். இப்படி கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு காப்பியம் நகராது. பாயிண்ட் புரியுதா? அதான் இலக்கியம். இலக்கியம் என்னன்னா, லட்சுமண 200 அடியில நின்று பார்த்துக்கிட்டு இருந்தானா ராவணன் வந்தவொன்னு செப்பையோட இழுத்துருவான். செவலோட இழுத்துட்டானா அப்புறம் சீதையை எப்படி தூக்கிட்டு போறது? சீதையை தூக்கிட்டு போகலன்னா எப்படி ராமாயணம் அடுத்த ஸ்டெப் எப்படி போறது? காப்பிய நகர்வுக்காக இது கதை சொல்லல் தான். மொத்தத்திலே தர்மம் ஜெயித்தது என்ற ஒரு கருத்தை சொல்வதற்காக கதையை நகர்த்துகிறார். அவ்வளவுதான். அதுல நீங்க சொன்ன பாயிண்ட் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்னன்னா, ராமன் சர்வ வல்லமை உடைய பராக்கிரமசாலி. அவன் நினைச்சிருந்தா நின்ன இடத்துல இருந்து அம்பு போட்டு ராவணனை கொண்டு இருக்க முடியும், நின்ன இடத்துல இருந்து அடிக்க முடியும், பரம்பொருள். ஆனா அவன் போய் குகன்ட்ட படகு வாங்கிக்கிறான், சுக்ரீவன்ட்ட வானர படைய வாங்கிக்கிறான், விபீஷணன் அடைக்கலம் சேர்த்துட்டு ரகசியத்தை எல்லாம் கேட்டுக்கிறான். பரம்பொருளுக்கு தெரியாத ரகசியமா?
பரம்பொருளுக்கு தெரியாத ரகசியத்தையா விபீஷணன் சொல்லிட்டு போறான். அதுதான் உங்க கட்சி. அதுதான் ராமனால் தனியாக நின்று ஜெயிக்க முடியும், பராக்கிரமசாலி பரம்பொருள். ஆனாலும் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறான். என்ன செய்தி? எந்த பரம்பொருளாலும் கூட தனியாக நின்று ஜெயிக்க முடியாது, அடுத்தவர்களுடைய உதவி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். எதுக்கு குகன், எதுக்கு வீடனன், எதுக்கு சுக்ரீவன், அவங்களெல்லாம் எதுக்கு சேர்க்கணும்? புரியுதா? சூப்பரா அருமையா பேசுகிறேன். இப்ப இவர் நம்ம ரவீந்திரன் அவர் மார்க்கெட்டிங், அவர் இப்போ யோசிச்சதெல்லாம் மறந்துட்டேன். அப்ப நம் கையில் இல்லை, எதுவும் நம் கையில் இல்லை. நீங்க எதையெல்லாம் மறந்துட்டீங்கன்னு சொல்லுங்க. டாக்டர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா, டாக்டர் எல்லாமே மறந்துருது டாக்டர் அப்படின்னு. எத்தனை நாளா அப்படின்னு டாக்டர். எத்தனை நாளானா எது? எல்லாமே மறந்துருன்னு சொன்னதும் மறந்துட்டான். ஆசீர்வாதம் இதான் மாறது. ஆனா இதுல ஒரு தீர்ப்பு இருக்கு. நம் கையிலே பேச வந்தவர் எனக்கு பேச்சு போட்டி இந்த பேச்சு இதெல்லாம் பேசி பழக்கம் கிடையாது, ரொம்ப கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு, 3 குழந்தைகள், பெண் குழந்தைகள், 3 பேரையும் கட்டி கொடுத்தாச்சு, பேரன் பேத்தி எல்லாம் இருக்காங்க. இருக்குல்ல, அவ்வளோத்துக்கு பிறகு மைக்கை எடுத்தீங்க பாருங்க, அதே வெற்றி. பாடல் தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வர்ற மாதிரி வரும். நம்ம காலேஜ்லையுமே அதான் பண்ணேன், போகிற பாட்டு கச்சேரி தான் நிறைய பண்ணியிருக்கேன். பாட்டு கச்சேரி, பாட்டுக்கு பாட்டு, இதுதான் பண்ணியிருக்கேன். நல்ல பாயிண்ட்ஸு நிறைய இருக்கு. ஆனால் நிறைய சொல்லணும்னா கொஞ்சம் வளர்க்கறது மாதிரி இருக்குன்னு பார்க்குறேன். நிறைய சொல்லணும், நிறைய சொல்லணும், முறைய நிறைவா சொல்லுங்க. உன் கையை நம்பி உயர்ந்திடப்பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு. உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை உசுப்பிட வழிபாரு. சுபவேளை நாளை மாலை சூடிடு. அடையவருக்கு என்ன பலம், எவருக்கு என்ன குணம் என்னவும் தெரியாது. ஒரு வீரைக்குள்ள அடைபட்ட ஆலமரம் கண்மொழிக்கும் அதுவரை பொருள் மனமே. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. ஆனா சண்டடி சாக்குல வாத்தியார உனக்கு எனக்கு நம்ம கவனிச்சிங்களா? எனக்கு தான் சுருக்குன்னு தச்சு பாட்டு. நீ பாட்டுக்கு பேசுவா. சிறிது நாட்களே தகப்பன் கிடையாது. சிறிய தகப்பனார் தான் நம்மளை எடுத்து வளர்த்தாரு, இது பண்ணி படிக்க வச்சாரு. எங்க ஃபேமிலியிலேயே முதல் ஒரு டிகிரி போடுற வேணும்னு நினச்சி நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி அது பண்ணாரு. நானும் 3, 4, 8 3 கோட்டு ஸ்கூல்ல இருந்தாலும் சரிட்டு வந்து. ஆனால் அந்த 12th வந்து மார்க் வந்து நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். நீங்க நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் எங்க குரூப்ல மொத்தம் 55 பேர். நான் ரேங்க் வாங்குற போற 52ஆம் ரேங்க் 53ஆம் ரேங்க் தான் வாங்குவேன். ஆனால் எங்க வாத்தியார் இறந்து போயிட்டாரு. இப்ப ரவீந்திரன் வாத்தியார், அவர் ஏன் கொண்டு வரதான். அவர் படிப்பு பரிசு நடக்க முன்னாடி சொன்னாரு, இந்த வருஷம் சத்தியமாக நீ பாஸ் பண்ண மாட்டாய், இது நான் எழுதி போடும் இந்த சாப்பிஸ் மேல் சத்தியம் அப்படின்னு என் உச்சந்தலையில் அடிச்சாரு. இன்னைக்கு அவருக்கு நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். எங்க குரூப்ல ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் குரூப்ல நான் ஃபர்ஸ்ட்.
யார் யாரு முன்னாடி ரவீந்திரன் இருக்காப்புல, பின்னாடி ஒரு ரவிச்சந்திரன் இருக்காப்புல, பிறகு ரவீந்திரநாத் தாகூர் இருக்காப்புல, யாரா இந்த 3 பேர்ல ஒரு ஆளு சொல்றாங்க. கடைசி பார்த்தா ரவீந்திரன் அப்படின்னு வந்துச்சு. அவர் இன்னைக்கு தேதி வரைக்கும் என்னை பார்க்கணும் முதலாளி உன் மேல தப்பு கணக்கு போட்டேன் அப்படின்னு என்னை ரொம்ப சொல்லுவாரு. சார் இதெல்லாம் ஒண்ணு கிடையாது சார், என் கையிலே எதுவுமே கிடையாது, எல்லாம் மேல உடைய கையில இருக்கு, எல்லாம் மேல இருக்கவங்க பாருங்க மேல பயில்வான் ரங்கன். அதனால படிப்புங்கிறது ஒரு ஆவரேஜ் தான். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடம் படிப்பு தான். அதனால உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நரிகள் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியில் வீழ்த்தாய் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அதான் நமக்கு நிறைய கொடுத்து கடவுளே கொடுத்துட்டாரு. அதை வச்சு மார்க்கெட்டிங் காலேஜ் படிச்சு வெளியே வந்தாலும் என்ன பண்ணிட்டேன்னு புரியல. சரி என்ன பண்ணிட்டேன், 1 இயர் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் நியூ இயரில் ஒர்க் பண்ணிட்டு. அதே எனக்கு சரியான ஸ்கோப் அமையல. ஏன்னா நான் 1.5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். ஒரு ஆள் வந்து 1 வாரம் உள்ள வந்தாரு, தண்ணி வேணும். அதாவது நிறைய பேசன்ஸ் இருக்கு, ஆனா ரொம்ப நெர்வஸா இருக்கு. இவங்க 3-4 பேர் மாறி மாறி நிறைய பேசுறாங்களா, எனக்கு பாட்டு மெமரியில வந்து பூரா மறந்து போச்சு. சரி போ, என்னமா ரைட், என்னமா நினைச்சது பாசம் ரைட் அப்படின்ட்டு பிறகு பழைய சிவாஜி பாட்டுல ஒண்ணு இருக்கு. நெஞ்சிருக்கும் எங்களுக்கும் நாளை என்ற நாளில் வாழ்ந்தே தீருவோம், நெஞ்சிருக்கும் எங்களுக்கும் நாளை என்ற நாளில் வாழ்ந்தே தீருவோம், எங்கே போய்விடும் காலம் அது உன்னையும் வாழ வைக்கும் அப்படின்னு பாடலுக்கு. சரி ரைட், மார்க்கெட்டிங் தொழிலை செலக்ட் பண்ணிக்குவோம், வேற வழி கிடையாது அப்படின்ட்டு. எங்க சித்தப்பா வந்து பெரிய மார்க்கெட்டிங்ல வந்து பெரிய கிங்கு, பைரஸ் கிங்கு. அவரை பார்த்து அவருடைய இன்ஸ்பிரேஷன் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. உடனே நானும் கொஞ்ச நாள் பிகாம் முடிச்சு பண்ணேன். பிகாம் தான் படிச்சியா, கணக்கில் வேலைக்கு படிச்சியாக்கும், சரி உட்காரு அப்படின்ட்டாரு. பிறகு எங்க கம்பெனில இருந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆள் வெளியே இருந்தாரு. உடனே டக்குன்னு அவர் வந்து இதா ஒரு 10 அட்ரஸ் எடுத்துட்டு போ, தூத்துக்குடி போ அப்படின்னாரு. சரி தூத்துக்குடி போனேன். அங்கே ஒரு வாடகைகளை எடுத்துட்டு நேரம் 86 கடைசி நினைக்கிறேன், வெறும் 33 ரூபா 35 ரூபாக்குள்ள முடிச்சுட்டு வந்துட்டேன். காலையில் முடிச்சுட்டு ஆர்டர் இடத்துல பார்த்து வந்துட்டேன். அப்படியே பிக்கப் பண்ணேன் என்னுடைய வாழ்க்கை. ஈச் அண்ட் எவ்வரி டியூஸ்டே 21 வருஷம் தூத்துக்குடி போயிட்டு, தூத்துக்குடிக்கு வந்து முதல்ல பஸ்ஸில் போனேன். அங்கே வாடகைகள் எடுத்தேன். கொஞ்சம் முழங்கால் பிரச்சனை இருந்துச்சு. உடனே சரி நம்ம பைக் எடுத்துருவோம், நம்மகிட்ட பைக் அப்படின்ட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நினைச்சேன்னா அடுத்த நிமிஷம் பைக் எடுத்து தூத்துக்குடி கிளம்பிடுவேன். தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகாசி பைக், சிவகாசி டு தூத்துக்குடி 100 கிலோமீட்டர். அங்கிருந்து திருநெல்வேலிக்கு ஒரு 55 கிலோமீட்டர், அங்கிருந்து சிவகாசி ஒரு 100 கிலோமீட்டர். எல்லாம் முடிச்சு நைட்டு வரும்போது மணி 9-10 ஆயிரும். அதன் பிறகு வந்து கம்பெனில வந்து கேஷ் செக் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஆர்டர் எல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய பண்டல்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா, டெஸ்பாச் என்ன இருக்கு நானே போய் பார்ப்பேன். பில்லிங் போட்ட பிறகு கவர் பவர் எழுதி கொடுப்பேன். அவ்வளவு பண்டலே லாரில ஏற்றி விடுவேன். ஏற்றி முடிச்சுட்டு ஒலிம்பிக் தியேட்டருக்கு முன்னாடி தோசை கடை இருக்கும், அங்க வந்து 2 தோசை ஒரு ஆம்லேட் சாப்பிட்டுட்டு வீட்டு போவேன். நீங்களே சாப்பிடுங்க, சாப்பிட முடியும். அதனால கடினமான உழைப்பு கொடுத்தால் நம்ம வாழ்க்கை நம்ம செதுக்கிறது தான். அஜித் சொன்ன வசனம் வந்துருக்கு, என் வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியும் நானே செதுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதனால அது மாதிரி நமக்கு வேண்டும் அப்படின்னு வரும்போது நம்ம ஓடினால்தான், நாம் உழைத்தால்தான். நாம் உழைக்கும் அடுத்தவங்க வந்து எல்லாம் கொடுப்பாங்க செய்யணும், எல்லாம் தப்பு தான் செஞ்சு கொடுப்பாங்க, கரெக்டா செஞ்சு கொடுக்க மாட்டான். ஏன்னா இவன் வளர்ந்துருவான், இவன் வளரக்கூடாது, இங்கே ஒருத்தருங்க அப்படி இந்த ரூமுக்குள்ள பேர் ராமச்சந்திரனா சொல்ல வேண்டாம், அதெல்லாம் சங்கடம் வேண்டாம் இருக்கு. அது
சரி வராது, வேண்டாம் இருக்கட்டும். இருந்தாலும் எனக்கு ஒரு ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இங்கதான் இருக்காரு, இதே இடத்துல இருக்காரு. ரவி, ஏன் கவலைப்படுற? நீ எங்க கீழே எத்தி விடுறியோ, உன்னை யாரு கீழே தள்ளி விடுறானோ உன்னை கைக்கு விடுறதுக்கு அடுத்தாள் இருப்பான். மத்த வேலை யாரு பாப்பா? அவனா பாப்பேன். அவருக்கு மத்தியில தொண்டை கம்முன உடனே தண்ணி கொடுங்கன்னு கேட்டாரு. தண்ணி கொடுத்தாரு. கூப்பிட்டது இவரு, குடிச்சது அவரு தானே. நான் குடிச்சு உள்ள போனா தானே நான் வெளியே வரும். அந்த குதிரையா ஒரு தண்ணி தொட்டி வரைக்கும் எவ்வளவு கவனமா அள்ளி விட்டு தூக்கிட்டு சொன்ன குதிரை அந்த குதிரை தான். பேசு அதே குதிரை தான். நீ கீழே விழுந்த உடனேயும் உன் தூக்கி விடுறதுக்கும் ஒரு ஆள் வருவாரு. சொன்னவர் உன்னால் தான் அவர் பலன் அடைவார். எப்படி? உன்னால் தான், உன்னுடைய உழைப்பு கொடுத்தால் தான், நீ மார்க்கெட்டிங் பண்ணால் தான், வியாபாரம் பண்ணால் தான், பொருளை கொண்டு வித்தாத்தேன், காசை கொண்டு கேட்டாத்தேன், சேர்த்தாத்தேன், கரெக்டாக கொண்டு சேர்க்கணும். நம்ம வேலைக்கு போக கிடையாது. ஒன்றாம் நம்ம செஞ்சிருக்கேன், ரெண்டாம் நம்ம செஞ்சிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு பைசா சுத்தமாக கம்பெனிக்கு கணக்கு முடிச்சு கொடுத்து பிரச்சனை வந்துச்சு. தம்பிக்கு நமக்கு சண்டையாக போயிடுச்சு. அவர்களுக்கு ஒரு பானையில தண்ணி வைங்க. டைம் இருக்கு நிறைய. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை தீர்மானிக்காம பட்டிமன்றத்தை முடிக்கிறது. என் வாழ்க்கையை நான் தான் தீர்மானம் பண்ண முடியும். வேற யாரும் தீர்மானம் பண்ண முடியாது. அந்த தம்பி நம்மள கொஞ்சம் எந்த வீட்டு விஷயம்னா நான் கூர்மையா கேட்பேன். நான் தயாரா இருப்பேன். கார வாட்ச்மேன், என்னுடைய கார வாட்ச்மேன் கழுவுனா, யார்கிட்ட சம்பளம் வாங்குற? அவரே வாங்குற, ஏண்டல வாங்குற? நீ அவருக்கு வண்டியை கழுவி விட்டுருக்க அப்படி கேட்டான். தம்பி வாட்ச்மேன். அடுத்து இன்னொரு செக்யூரிட்டி சட்டை அடிப்பாரு. அவர் யாரு? நீ என்ன அவர் சட்டை அடிச்சிருக்க? நான் தானே ஓனரு, நீ என்ன அவர் சட்டை அடிக்கிற? எப்பா, சிவகாசியில ஒரு அன்பான வார்த்தைகள் முதலாளிங்கிற வார்த்தை. ஒரு பயணம் சொல்லி பேப்படி கேட்பாங்க. முதலாளி வர சொல்லுப்பா, உட்கார சொல்லு. இந்த முதலாளி என்ன விஷயம்? முதலாளி காப்பி கொடுத்தியா? என்ன செஞ்ச? சார், பணம் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா அதை விட்டுட்டு முதலாளி வந்துட்டாரு, காப்பி ஆகி கொடு, அவரை கொடு, ஏமாத்தாதீங்க. ஐஸ் கிட்டி மேல வைக்காதீங்க, தேவையில்லை. ஒரு வாரம் கழிச்சு கூட வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நான். உடனே சரி சார், நிறைய பேசுங்க சார், இருக்குமா? நான் அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் போகணும்னு பார்த்தேன். வேற கிளைமேக்ஸ் என்ன? வேற என்ன கிளைமேக்ஸ்? வெளியே வந்தாச்சு, 15 வருஷம், இன்னைக்கு 17 வருஷம் ஆச்சு. தனியா நிக்கிறீங்க. நான் தான் நிக்கிறேன். என்னுடைய வேலைகளை நானே செய்து நிற்கிறேன். என்னுடைய வேலைகளை மற்ற கம்பெனிக்கு உழைக்கிறேன். அது எனக்கு தான் முதல் பலன். வாங்குற கமிஷன் 2% கமிஷன் தான். அதை தட்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல. பாத்தீங்கன்னா மற்ற முறை தட்டி விடுறதுக்கு தான் இருப்பானே ஒழிய தடுத்து நிறுத்துறதுக்கு இருப்பாங்க. நம்ம வளர்ச்சிக்கு எவனும் உதவ மாட்டான். டோட்டலா சொல்லிட்டாரு, ₹1 உதவ மாட்டான். உண்மை தம்பி, அது உண்மை. நான் சிவகாசியில இருந்து ரிட்டையர் ஆகி போன பிறகு என்ஜிஓ காலனியில தான் குடியிருந்தேன், சாட்சியாபுரத்துல. நான் ரிட்டையர் ஆகி தென்காட்சியில போய் செட்டில் ஆயிட்டேன். வழக்கமா அருப்புக்கோட்டையிலிருந்து பட்டிமன்றம் புக் பண்றதுக்காக ஒரு ஆயிரங்கன் மாரியம்மன் கோயில் சாலியர் சமூகத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. அவங்க வந்து பார்த்துருக்காங்க, வீடு பூட்டி இருந்திருக்கு. பக்கத்து வீட்டில் கேட்டிருக்காங்க, இல்லை சார் எங்கே போயிருக்காருன்னு தெரியல. அந்த 4வது வீட்டில் அவர் கூட பட்டிமன்றம் பேசுகிற ஒருத்தர் இருக்காரு, நானே கூட்டிகிட்டு போன ஆளு, அவர்கிட்ட போய் கேளுங்க, அட்ரஸ் சொன்னாலும் சொல்லுவாரு. இவன் கூட 4 பேர் போய் அவர் வீட்டை தட்டி அவர் வெளியே வந்தேன். இந்த ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன் இப்போ இந்த வீட்டில் இல்லையா? இல்லை, அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. நான் இந்த தென்காசியில தான் இருக்கேன். அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு, அவர்லாம் இப்போ பட்டிமன்றத்துக்குலாம் வர மாட்டார், நான் வேணா செய்து தர்றேன். புரியுதா? என்ன புலி பறிக்கிறவன் தான் அதிகம்.
எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, நல்ல வேளை நம்மளை அந்தஸ்தை உயர்த்தணும். அமெரிக்காவுக்கு செத்து போயிட்டாருன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா வாய்ப்பை கட்டி பறிக்கிறதுக்கா என்ன வேணாலும் சொல்லுவோம். 100 உண்மை. சபாஷ். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. மனம் படைத்தவர். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் இருந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எம்ஜிஆர் பாட்டுனால எம்ஜிஆர் மாதிரியே செஞ்சார் பாத்தீங்களா? ஏன்னா அவர் தான் எம்ஜிஆர் நடிப்புல தான் சொல்லுவார், அன்று வந்ததும் அதே நிலா. நல்லா எம்ஜிஆர் நம்ம ஏஜே காலேஜில் முதல் பாட்டு, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ. அனைவருக்கும் நன்றி. நல்லா பேசுறீங்கிறதுக்காக மைக்கெல்லாம் எடுத்துட்டு போக சூப்பரா பேசியிருக்காரு. இந்த ஒரு வார்த்தை காலேஜ் ஸ்கூல்ல வந்து டிராமா ஃபுல்லா போடுவேன். ஸ்கூல்ல வந்து டிராமா நிறைய நடத்திருக்கேன். அதில் மெயின் சாப்டர் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் இங்கே இந்த மைக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு சந்திரகிரின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவர் வந்து, தம்பி உனக்கு மைக்கே தேவையில்லை, நான் அந்த கிரவுண்டில் அந்த கடைசியில் நிற்கிறேன், ஒரு சவுண்ட் எனக்கு கேட்குது, நீ மைக் இல்லாமே பேசலாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அதனால மற்ற இன்னைக்கும் மறக்க முடியாது. ஆனா எங்க ஹெட்மாஸ்டர் இந்த காகித தங்கியான்னு ஒரு டிராமா போட்டோம். அவற்றை போட்டு காமிக்கும் போது சில வார்த்தைகளாக போட்டு 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 டிராமா பிடிச்சி காமிச்சிட்டேன் ரிஹர்சல். ஆனா மேடையில் ஏறின பிறகு எங்க பசங்க அந்த பசங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இங்க வர பையன் காளிபாடியும் விட்டேன், காளிராஜையும் விட்டேன், 2 பேர் வரல அவங்க இறந்தாங்க. ஏன்னா அந்த வசனங்கள் புறமையும் லேசியா ஒரு கொச்சையா இருக்க மாதிரி, அதாவது ரொம்ப அழுவதற்கு தக்க வார்த்தை கிடையாது. சில வார்த்தை அப்படியே போட்டு 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 டிராமா வந்து ரொம்ப அப்ளாக்ஸ் ஆச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா கைதட்டு, பயங்கரமான கைதட்டு. அது மாதிரி சிறிய வாழ்க்கையில் இந்த நினைவு. I am personally very happy. ஏன்னா ரவி இஸ் மை ஸ்டூடெண்ட். அழகா பேசினார், பாடினார். அவர் பெருசா காப்பியம் இலக்கியம் எதுவுமே சொல்லல. அவர் வாழ்க்கையில நடந்ததை தான் சொன்னார். அவர் வாழ்க்கையில் நடந்தது. அவர் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னா, எல்லா பையனும் அவருக்கு துரோகம் பண்ணியிருக்கான். அதுதான் உண்மை. அது பேச்சுல இருந்து தெரியுதுல, இன்க்ளூடிங் த பிரதர், தம்பி உள்பட. அப்ப அதுக்கும் மேல ஏறி நின்று அவர் ஜெயிச்சு வந்திருக்கிறார் பாருங்க. அவ்வளவுக்கு காரணம் நான் தான் சொல்றதுக்கு தகுதி உள்ளவர் அவர். இப்ப ரவி பேச்சுல இருந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு வரி சொல்றேன். முதல்ல இங்கிலீஷ்ல சொல்றேன், அப்புறம் தமிழ்ல சொல்றேன். அதாவது, if you are able to achieve something without any difficulties. நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. இல்ல இல்ல நல்லா கவனிச்சுக்கங்க நான் சொன்னேன். நல்லா கவனிக்கணுங்கிறது தானே நீங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது, if you are able to achieve something without any difficulties, நீங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க பாதையில தொந்தரவே இல்லை, உங்க பாதையில சங்கடமே இல்லை, அச்சீவ் பண்ணிட்டீங்க.
அவர் சொன்னது, if you are able to achieve something without any difficulties, that is victory. That is victory. If you are able to achieve something with all difficulties, like Ravi, if you are able to achieve something with all difficulties, that is not merely victory, that is history. இப்ப ரவி வந்து இத்தனை தொந்தரவுகளுக்கு மத்தியில தன் காலில் நின்று ஜெயிச்சிருக்கிறார்னா, that is not mere victory, that is history. வரலாற்று புருஷன் ரவி வந்து சரித்திர மகா புருஷன். படிப்புலே வந்திருக்காரு, வாத்தியார் விளங்காம போட்டிருக்காரு. விளங்காம போன்னு சொன்ன பிறகு விளங்கி இருக்கிறாரு. அதுதான் விளங்காம போறது. விளங்காம போன்னு சொல்லலையா, வாத்தியார் விளங்காம போன்னு சொல்லலையா, சத்தியமா நீ இந்த வருஷம் பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னா, நான் எழுதுவதற்கு உபயோகப்படுத்துகிற சாக்பீஸ் மேல் சத்தியம் செந்தலில் அடிச்சிருக்காரு. அதுல கலங்கித்தான் பரிச்சை கிளீனா எழுதி பாஸ். அதனால அழகா சொல்லுவாங்க, பாருங்களேன், ஒருவேளை உங்களுடைய தோல்வியை உங்களுடைய நண்பர்கள் தீர்மானிக்கலாம், ஒருவேளை உங்களுடைய தோல்வியை உங்களுடைய நண்பர்கள் தீர்மானிக்கலாம், ஆனால் உங்களுடைய வெற்றியை சத்தியமாக உங்களுடைய எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு ஒன்று. அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாத்தியார், ஒரு தம்பி, அவ்வளவுக்கு மேல இன்னும் இருக்காரு, அவ்வளோத்தையும் தாண்டி. அதான் அந்த பாட்டு, சிகரடை போட்டு சிகரத்தில் ஏறு. ஆனா எந்த சிங்கமும் சிகரத்துக்கு போகாது, காட்டுக்குள்ள பிள்ளைங்க நம்ம தான் போகணும். சிங்க நடைதான் போடணும், சிங்கமாவே போகலாம். இப்ப இவர் தான் ரொம்ப பொறுமையாக உமாசங்கர் இருக்காரு டாக்டர், பொறுமையாக உட்கார்ந்து. ஏன்னா அவர் நாடகத்துல நடிக்கிறவர் ஏறத்தாழ நடிப்பு தான். 10-15 நிமிடமா பார்த்தீங்கன்னா பேசவே இல்லை, நடிப்பு தான். சடார்னு தண்ணி அடிக்கிறாரு, குடிக்கிறாரு, தண்ணி குடிக்கிறாரு, பேசுறாரு, பாடுறாரு. பிரமாதம் ரவி. நீங்க வாங்க, சாரி ஃபார் த டிலே, நல்லா பேசுங்க. யூ டேக் யுவர் ஓன் டைம். You are given 10 minutes. Within 10 minutes, you can take any time. என் தாய்மொழியாம் தமிழை வாழ்த்தி வணங்கி பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களையும் வாழ்த்தி வணங்கி என் உரையை துவங்குகிறேன். ஒரு சின்ன விஷயம், என் ஃப்ரெண்ட்ஸை வாழ்த்துறதுக்கு. தமிழன் திசையை 8ஆக பிரித்தான், தன்னுடைய சுவையை 6ஆக பிரித்தான், வாடும் நிலத்தை 5ஆக பிரித்தான், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. வீசும் காற்றை 4ஆக பிரித்தான், பேசும் தமிழை 3ஆக பிரித்தான், இயல், இசை, நாடகம். வாழ்க்கை நெறிமுறையை 2ஆக பிரித்தான், அகம், புறம். ஆனால் அவன் ஒழுக்கத்தை மட்டும் பிரிக்கவே இல்லை. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று கருதிதான் தமிழன் ஒழுக்கத்தை வகுக்காமலே விட்டுவிட்டான். அப்படிப்பட்ட ஒழுக்கம் மிகுந்த பள்ளியிலே படிக்கின்ற முன்னாள் மாணவர்கள், உங்கள் மத்தியில் நானும் ஒரு முன்னாள் மாணவராக இருந்து பேசுவதற்கு இன்றைய தலைப்பு உன் வாழ்க்கை உன் கையிலா பிறர் கையிலா. கிரி என்று சொன்னாரு,
நானே அவங்க சொன்னேன், நான் என் கையில் எடுத்து ஐயோ எல்லாருமே என் கையில் கேட்டீங்கன்னா பிறர் கையில் யார் யார் பேசுவா அப்படின்னு. சரி பரவாயில்ல, பிறர் கையில் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டாபிக்கை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் கியர் போட்டு நம்ம வாழ்க்கையை பின்னோக்கி போகணும். இங்கே யாருமே செல்வந்தர்கள் கிடையாது. செல்வந்தர்கள் வீட்டில் பிறக்கிற பிள்ளைகளின் பாதங்களை தாங்குவதற்கு 1000 தோள்கள் தயாராக இருக்கு. பிள்ளைகளின் கால்களை தாங்குவதற்கு அங்கே வேலை செய்யறவங்க தோள்கள் தயாராக இருக்கும். ஆனால் நாம் அப்படி கிடையாது. நாம் பிறக்கும் போதே தோளில் சுமைகளோடு பிறந்தோம். நமக்கு கடமைகளோடு தான் நம்ம பிறந்தோம். அவங்க வளர்ந்தே பிறந்தார்கள். அம்பானி வீட்டில், அதானி வீட்டில் பிள்ளைகள் பிறந்தே வளர்ந்தார்கள். ஆனால் நாம் வளர்ந்துதான் பிறந்துதான் நாம் வளர்ந்தோம். அவர் நம்ம தூக்கி சவத்திற்கு யாரும் கிடையாது. செல்வந்தர்களுக்கு கல்வி அணிகலன். என் பையன் MBA படிச்சிருக்கான், அவங்களுக்கு சொல்றது ஒரு பெருமை. ஆனா நமக்கு வாழ்க்கையே கல்விதான். அவர்கள் லட்சுமி கடாட்சம் பெற்றவர்கள். நாம் சரஸ்வதி கடாட்சத்தை பெறுவதற்கு போராடித்தான் லட்சுமி கடாட்சத்தை பெற்றோம். போராட்டம் தான் நமது வாழ்க்கை. ரஷ்யாவில் புரட்சி நடந்து முடிஞ்சது, செஞ்சது பற்றி லெனின் உரையாற்றுறான். அப்ப சொல்றான் அந்த நாட்டு மக்களை பார்த்து, ரஷ்ய மக்களுக்கு நான் 3 கோரிக்கைகள் வைக்கிறேன். நீங்க அதை செஞ்சு காமிச்சீங்கன்னா அமெரிக்காவில வல்லரசா நான் ரஷ்யாவை மாத்தி காமிப்பேன். அப்போ ஒரு வயசானவர் கேட்டார், என்ன செய்யணும்? படிங்க. அடுத்து ஒரு நடுத்தர வயதுக்காரர் எந்திரிச்சு கேட்டார், என்ன செய்யணும்? படியுங்க. சின்ன பொண்ணு எந்திரிச்சு கேட்டது, என்ன செய்யணும்? படியுங்க. அப்ப எதிர்த்து கேட்டாங்க, எல்லாருமே படியுங்கன்னு சொல்றீங்களே, இதுல நோக்கம் என்ன? அப்ப லெனின் சொல்றார், என்று நீ படிக்க வேண்டும் என்று தலை குனிந்து உன் புத்தகத்தை நோக்குகிறாயோ என்ற கல்விதான் நாளை உலக அரங்கில் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க சொல்லும் என்ற அறைகோல் விட்டவன் நான் லெனின். நாம் அந்த பள்ளியிலே கற்ற கல்விதான் இன்று நம் எல்லோரையும் இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறது. பிறப்பால் நாம் யாரும் செல்வந்தர்கள் கிடையாது. இன்று நான் உங்கள் முன்னால் மருத்துவராக நின்று பேசிக் கொண்டினேன். மருத்துவர் நானே இல்லை, ஆக்கப்பட்டேன். நான் மருத்துவர் ஆனேன் என்றது சரி கிடையாது. அம்புக்கு என்றுமே பெருமை கிடையாது, எய்தவனுக்கு தான் பெருமை. இன்று நான் டிகிரி சர்டிபிகேட் கையில வச்சிருக்கேன், அது நான் வாங்கி படிச்சதா? இல்லை. என் பெற்றோர்களின் வியர்வை துறைகளும் என்னை உருவாக்கிய என் ஆசிரியர்களின் முயற்சியும் தானே அந்த பட்ட படிப்புகளை எழுத்துக்களாக மருத்துவராக நான் ஆக்கப்பட்டேன் ஆனேன் என்று சொல்வது தவறு. மற்றவர் முயற்சியால் தான் இன்று நான் மருத்துவராக இருக்கிறேன், இல்லையா? ஆகவே நம் வாழ்க்கை என்றுமே மற்றவர் கையில் தான், நம் கையில் கிடையாது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள. வாழ்க்கையில சில நேரம் நாம எடுக்கிற முடிவை கூட தவறாத்தான் இருக்கும். ஏன், மகாபாரத போரை எடுத்துக்கோங்க. இறுதிக்கட்ட போர் நடந்துகிட்டு இருக்கு. அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும். அர்ஜுனனுக்கு சாரதியா கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்துருக்காரு, கர்ணனுக்கு சாரதியா சல்லியன்கிற அரசன் உட்கார்ந்துருக்கான். போர் நடந்துகிட்டே இருக்கு, 2 பேருக்கு அம்ப பரிமாறிக்கிட்டே இருக்காங்க, முடியல. கடைசியில கர்ணை முடிவு பண்ணான், நாகாசுரத்தை இருக்கிறது அது வழி இல்லை, எடுத்தான் நாகாசுரத்தை. அப்ப தேரோட்டி சல்லியன் சொல்றான், அர்ஜுனன் மார்புக்கு குறிவை, அவன் கழுத்து. கர்ணன் என்ன சொல்றான், மார்புக்கு குறி வைக்க மாட்டேன், கழுத்துக்கு தான் குறி வைக்கிறான். திருப்பியும் சல்லியன் சொல்றான், வேண்டாம் அர்ஜுனின் மார்புக்கு குறி வைங்கிறான். அப்பயும் கர்ணன் சொல்றான், அவன் கழுத்துக்கு தான் குறி வச்சான். நாகாசுரத்தை எழுதினான். நாகாசுரம் அர்ஜுனனின் கழுத்தை நோக்கி வருகிறது. கிருஷ்ண பரமாத்மா தேர்காலை பூமிக்குள் அமுக்கி அர்ஜுனனை காப்பாற்றினார். வந்த நாகாசுரம் அவனுடைய கிரீடத்தை தட்டிவிட்டு சென்று விட்டார். திருப்பியும் நாகாசுரம் கர்ணன் கையிலே வருகிறது. திருப்பியும் சல்லிய சொல்றான், திருப்பி இந்த தடவையாவது அவன் மார்பை நோக்கி செலுத்துகிறான். அப்ப கர்ணன் என்ன சொல்றான், இல்ல எங்க அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், ஒரு தடவை மட்டும்தான் நாகாசுரத்தை நான் செலுத்துவேன், இன்னொரு தடவை செலுத்த மாட்டேன். சல்லியன் கடுப்பாய் போர்லேருந்து காரத்துலேருந்து இறங்கிட்டான். அப்ப அவன் தேர் மண்ணில் பதிஞ்சிருச்சு. இதையாவது தூக்கி விடுங்கிறான் கர்ணன். தேர் ஓட்டுவது மட்டும்தான் என் வேலை, தேர்காலை தூக்குவது என் வேலை இல்லை, உன் வேலையை நீயே பார்த்து கொண்டான். முடிவிலே கர்ணன் போரிலே வீழ்த்தப்பட்டான். சல்லியன் சொல்றதை கேட்டுதானே அன்னைக்கு கர்ணன் போரிலே ஜெயிச்சிருப்பான். ஏன் முடிவுதான் கரெக்டானது, நான் செய்யறதா சரின்னு பாதிக்கினால் கர்ணன் போரிலே தோற்று போனான். அதே அந்த சைடு போங்க, அர்ஜுனன் சாரதியாக கிருஷ்ணன்.
நாகாசுரம் அர்ஜுனனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அர்ஜுனன் தான் வில்வித்திலே சிறந்தவன் ஆச்சு, அவனுக்குத்தான் எல்லா வித்தைகளும் தெரியுமே. ஆனால் அவனுக்கு தெரியும் நாகாசுரம் முன்னாடி நம்ம வில்வித்தைகள் எதுவும் எடுபடாது. அப்ப நீ யார் துணையை நாடுனா? கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறான், கிருஷ்ணா நாகாசுரம் என்ன நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வது? கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், வெயிட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். அப்பதான் பேரை வந்து பூமிக்கு அமைக்கிறாரு. கிரீடத்தை தட்டிட்டு நாகாசுரம் வருது. பிறர் பேச்சை கேட்காத நாள் கர்ணன் போரிலே சாய்ந்தான், அடுத்தவரிடம் உதவி கேட்டனால் அர்ஜுனன் போரிலே செய்தான். இதுல இருந்து என்ன தெரிகிறது? என்றுமே நம் வாழ்க்கை நம் கையில் கிடையாது, பிறர் கையில் தான். என்ன வாழ்க்கை? எல்லாம் என் கையில நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஒண்ணுமே கிடையாது. இங்க இருந்து ஒரு பஸ்லயோ ஒரு கார்லயோ மதுரை போற வரைக்கும் கூட நம்ம வாழ்க்கை நம்ம கையில கிடையாது. ஓட்டுற கையில இருக்கான், போற வண்டி கையில இருக்கும். இல்ல நான் எக்ஸ்பர்ட் டிரைவர், நான் 50க்கு மேல போக மாட்டேன், என் வண்டியை நான் ஷோரூம் கண்டிஷன்ல வச்சிருக்கேன், நான் அதெல்லாம் போய்ப்பேன். நீ தாராளமா போவரா சார், எதுக்கு வர 7:30 எப்படி வரும்னு தெரியும். எரும மாடாம வரும், எரும மாட்டு மேல உட்காந்துட்டு எவன் மாதிரியும் வருவான். அவன் கார் ஓம் கார்ல நல்லா பிரேக் இருக்கும், அவன் கார்ல பிரேக் இருக்காம எனக்கு தெரியுமா? சாதாரணமா இங்க இருந்து மதுரை போற வரைக்கும் கூட நம்ம வாழ்க்கை நம்ம கையில கிடையாது. என் பயணம் போறோம், விமான பயணம் போறோம், விமானம் டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை நிற்காது, நம்ம கையில இருக்கு. நம்ம நினைச்சிட்டீங்களா? ஓட்டுற பைலட்களையும் இந்த ஏர்கிராப்ட்களையும் திருப்பி காலநிலை எப்படி இருக்கோ லேண்ட் ஆகிற நேரம், அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. என் மனைவி வந்து என்ன செய்வாங்கன்னா, ஃப்ளைட் போறப்ப ரொம்ப சாமி கும்பிட்டே வருவாங்க. அப்ப நான் கேட்பேன், யாருப்பா நீ சாமி கும்பிடுற, நீ ரொம்ப கும்பிட மாட்டேயே, எனக்காக கும்பிடுறியா அப்படின்னு கேட்பேன். உங்களுக்காக யாரும் அப்படின்வா அப்படின்பா. அப்புறம் யாருக்காக கும்பிடுற? இல்லை, பைலட்டுக்கு கடைசி வரைக்கும் நோய் நொடி எதுவும் வந்துடக்கூடாது, லேண்ட் ஆகிற வரைக்கும் அப்புறமா அவன் இருந்தாலும் நம்ம போய் லேண்ட் ஆக முடியும். அதனால நான் பைலட்டுக்காகவே கும்பிட்டுட்டே வருவேன் லேண்ட் ஆகிற வரைக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரயாணம் கூட நம்ம கையில கிடையாது, ஓட்டுற வண்டியில தான் கிடக்கு. ஏன் இப்போ எல்லாருமே நம்ம சமீப காலத்தை கண்டோமே, கோரமண்டல் ரயில் விபத்து. எத்தனை கனவுகளையும் எத்தனை நினைவுகளையும் எத்தனை லட்சியங்களையும் சுமந்து வந்த ரயில் யார் செய்த தவறு? ஒரே ஒரு சின்ன தவறு, ரயிலே தடம் மாறியது ரயில் மட்டுமல்ல, அதில் பயணம் செய்த அத்தனை வாழ்க்கையுமே தடமாறியது. பெற்றோர்கள் இழந்தவர் எத்தனை பேர், சகோதரர்கள் இழந்தவர் எத்தனை பேர், பிள்ளைகள் இழந்தவர் எத்தனை பேர், நிரந்தரமாக மாற்றுத்திறனாளிகளாக மாற்றப்பட்டவர் எத்தனை பேர்? யாரால் செய்த தவறு? அந்த தவறுல இருந்து நம்மளால் வெளிவர முடியுதா? இன்று வரை அது நமக்கு விடை தெரியாத விபத்து. எப்படி நடந்தது யாருக்குமே தெரியாது. அடுத்தவன் செய்த தவறுதான் இத்தனை உயிர்கள் பயிரானது. ஆனால் அந்த ரயிலுக்குள்ளே மருந்து உயிருக்கு போராடி மரண உலகை சொல்லிக்கின்றதை வெளியே எடுத்தவர்கள் யார்? தாம் முயற்சியிலே அவங்க வெளியே வந்தாங்க. பிறர் வந்து அந்த ரயிலை உடைச்சி எடுத்துதானே வந்து நமக்கு வெளியே வந்தாங்க. சோ அன்னைக்கு பிழைச்சி அதில் உயிரோட வாழ்றவனுடைய வாழ்க்கை முழுக்கும் பிறர் கையில் தான் இருந்தது, அவன் கையில் என்றும் இருந்தது என்பது நமக்கு சொல்லிச்சு. இப்போ நம்ம உலகத்தை பார்த்த ஒரு முக்கியமான ஹீரோ 3 வருஷத்துக்கு முன்னால, அது ஒரு சிலருக்கு ஹீரோவாகவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வில்லனாகவும் இருக்கலாம். கொரோனா புது பெயர், மருத்துவமும் அறிந்திராத பெயர், மனித குலமும் அறிந்திராத பெயர். உலகத்தை ஆட்டி படைத்தது. கல்வி நிலையங்கள் மூடப்பட்டன, வியாபார நிலையங்கள் மூடப்பட்டன, ரயில் நிலையங்கள் மூடப்பட்டன, விமான நிலையங்கள் மூடப்பட்டன, ஆம்புலன்ஸ்கள் மருத்துவமனை வாசலிலே அணிவகுத்து காத்து கிடக்கின்றன, எரிக்கும் உடல்கள் மயான கரையிலே காத்து கொண்டு இருக்கின்றன. போர தாண்டவம் ஆடியது கொரோனா. நான் தான் உலகம் என்று சொன்ன அத்தனை சாமியார்களும் முடங்கி கிடந்தார்கள். என் கண் அசைவதான தமிழ் சினிமா உலகமே நடந்தது என்று கூறிய ஹீரோக்களும் முடங்கி கிடந்தார்கள். நான் இல்லை என்றால் தமிழர் அரசியல் இல்லை என்று கூறிய அரசியல் தலைவர்களும் முடங்கி கிடந்தார்கள். யார் வந்தார்கள் அப்பொழுது? மருத்துவமும் மருத்துவர்கள் தானே நம்மளை காப்பாற்றியது. இன்று நாம் எல்லோரும் உயிரோடும் என்று நம்ம அந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் பிறர் தானே, நாம் இல்லையே. மருத்துவம் தானே நம்மளை உயிரோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன் அதை விடுங்க, வீட்டுல கூட நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கா? கிடையாது. இதை வந்து சொல்றோம், ஒரு மேனேஜர் கார்த்தீஸ்வரன் மாதிரி ஒரு பேங்க் மேனேஜர் ஆபீஸ்க்கு டெய்லி நீட்டா வருவார். பசங்காத பேண்ட் ஷர்ட் டை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள்லாம் நீட்டா ஸ்கூலுக்கு வரும். எல்லாத்துமே பெர்ஃபெக்ட். பேங்க்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்னு பேர் வாங்கணும்.
ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா மூட் அவுட் ஆகிருக்கும். என்ன மூட் அவுட் காரணம் யாருக்குமே தெரியல. ஆனால் அவருக்கு ஒரு மனசாட்சி ஒத்திக்கிட்டே, அவர் என்ன மனசாட்சி ஏன் ஒத்துது அப்படின்னு பார்த்தார். கடைசியாக முடியவே இல்லை. ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்து அவர் மனைவிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. கடிதம் இல்லை, கவிதை மாதிரி எழுதுறாரு. அது வரைக்கும் அவர் ஒய்ஃப் அவர் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாரு. ஆனால் அன்னைக்கு எழுதுறாரு, அன்பே, காலையில் எழுந்தவுடன் நான் பல் துலத்துகிறேன், நீயோ பாத்திரங்களை கழுவுகிறாய். நான் செய்திகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறேன், நீ குப்பைகளை பறக்கிக் கொண்டிருக்கிறாய். நான் உள்ளே சென்று பிழைத்துக் கொண்டிருக்கிறேன், நீ பிள்ளைகளை பள்ளிக்கு கிளப்பிக் கொண்டிருக்கிறாய். நான் வயிறார என் வயிற்றுக்கு உணவு அளித்துக் கொண்டிருக்கிறேன், நீ பாத்திரங்களில் நீரை நிரப்பிக் கொண்டிருக்கிறாய். நான் அலுவலகத்துக்கு சென்று வருகிறேன், பிள்ளைகளை வந்து பள்ளிக்கு அனுப்புகிறார். நான் அலுவலகம் முடிந்து திரும்பி வருகிறேன், ஆனால் நீ இன்னும் அலுவலகமாகிய சமையல் கட்டிலிருந்து வெளியே வரவில்லை. இரவிலே நான் சாப்பிட்டு படுத்து செல்கிறேன், ஆனால் நீ கடைசியாளாய் தாழ்பாலை போட்டுவிட்டு விளக்கை அணைத்து விட்டு பிள்ளைகளின் போர்வைகள் எல்லாம் சரி பண்ணிவிட்டு பிள்ளைகள் பகுதியிலே படுத்து தூங்குகிறார். எங்களுக்கு பண்டிகை நாளும் ஞாயிற்றுக்கிழமையும் ஓய்வு நாள். ஆனால் உனக்கு எங்களுடைய எல்லோ இல்லத்திலும் என் பிரதிநிதியாக நீதான் இருக்கிறாய். சுகநிலையிலும் கண்ணீரோடு நீதான் இருக்கிறாய். பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்களின் கேள்விக்கும் நீராய் பதிலாய் இருக்கிறாய். கோயிலில் நடக்கும் பூஜைகளிலும் என் சார்பாக நீதான் இருக்கிறாய். ஆனால் என் அருமை தோழி, போன தடவை நீ சொன்ன ஒற்றை வார்த்தையால் நான் நிலை குலைந்து போனேன். புள்ளி விவரம் எடுக்க அரசு ஊழியர்கள் வந்தார். என்னை பற்றி கேட்டப்ப பெருமையா சொன்னேன், அவர் வங்கி மேலாளராக இருக்காங்க, அப்படி இருக்காங்க. ஆனால் உன்னை பற்றி கேட்டாங்க, நீங்க என்னவா செய்றீங்க, வேலைக்கு போறீங்களா? இல்லைங்க, நான் சும்மா தான் இருக்கேன். அந்த சும்மாதான் என்ற வார்த்தை அவன் கணவனை குத்தி கிழித்து விட்டது. அன்றவனை தான் நாம் செய்தது வேலை இல்லை. வீட்டிலே நம் மனைவி செய்கிறாரே, அதுதான் உண்மையான வேலை. அந்த வேலையை நாம் படித்து விட்டுமே என்று சொல்றாங்க. ஆகவே எந்த குடும்பமே ஆண் சொல்லுவாங்க, ஏன் தலையில தான் அந்த குடும்பம், மனைவியின் ரச்சாணியின் மேல் தான் அந்த குடும்பம் சுழன்று கொண்டு இருப்பதை எந்த ஆணாலும் மறுக்க முடியாது. இறுதியாக சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்ம சாப்பிட சாப்பாடே நம்ம கையில கிடையாது. டாக்டர் என்ன சொல்றாங்க அதுதான் நம்ம சாப்பிடணும். சாப்பாடு கூட போக கையில கிடையாது. நீ பார்த்து ஒரு டிவி வாங்க போறேன்னு நினைக்கிற, பார்த்து உன் பட்ஜெட்ல ஒரு 20-25 ரூபாய் ஒரு டிவி வாங்கணும்னு நினைக்கிற, உன் பையன் வருவான், இது என்ன டிவி பார்த்து வச்சிருக்கேன், இல்லை அந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது, அதுவும் கிடையாது, நான் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போய் வாங்கிக்கலாம். ஒரு ஓன் காசுலேயே டிவி வாங்குறதுக்கு கூட உனக்கு உரிமை கிடையாது. இதுல ஏன் வாழ்க்கை ஏன் கையில் நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. கடைசியாக ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம் வாழ்க்கை நம் கையில் சொல்றதுக்கு ஒன்னே ஒன்று இருக்கு, கைபேசி. இது ஒரு தனி உலகம். இதில் நாம் வாழ்வது ஒரு தனி வாழ்க்கை. நம்ம மனைவி தெரியும், ஒரு 3/4 மணி நேரம் காணா போன நம்ம தேட மாட்டோம். எங்க கோயில் போயிருப்பா வந்து வாங்க, பையன் காணா போயிருந்தாங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பான், திரும்பி வந்து அனுப்போம். ஆனா அந்த கைபேசி நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம கண்ணில் தென்படலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம பரிதவிக்கிற பரிதவிப்பே வேறு. இதுல போன் பண்ணலாம், போனை ரிசீவ் பண்ணலாம், போட்டோ எடுக்கலாம், போட்டோ அனுப்பலாம், பாட்டு கேட்கலாம், சினிமா பார்க்கலாம், ரூபாயை அனுப்பலாம், ரூபாயை வாங்கலாம், தப்பான இடத்துல கை வச்சு ரூபாயை இழக்கவும் செய்யலாம். ஆனால் இதில் தான் ஒரு தனி உலகம். இதுல மட்டும் நாம தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆகவே நண்பர்களே, நிஜமான வாழ்க்கை என்றுமே நம் கையில் இல்லை. கலைவாணி சொன்ன மாதிரி அது ஒரு கூட்டு முயற்சி, தனிமரம் என்னைக்குமே தோப்பாகாது. இன்று நாம் சொல்ல வேண்டுமென்றால், என் வாழ்க்கை என் கையில் என்றால், செல்போனில் வாழும் வாழ்க்கை மட்டுமே நம் கையில் தவிர நிஜமான வாழ்க்கை என்றும் நம் கையில் இல்லை. பிறர் கையில் மட்டும் நாம் கோரி நல்ல பட்டிமன்றம். டக்குன்னு ஒரு 10-20 சேர் காலி ஆயிடுச்சு. என்னடா ஆட்களை காணமே பார்த்தா அங்க பின்னாடி டீ கொடுத்தாங்க. அது வெங்காய பக்கோடா வேற, வெங்காய பக்கம். ஆனா இதெல்லாம் கிரீதர், இதெல்லாம் ரொம்ப கொடுமை. நாங்க 7 பேர் இந்த மேடையில் நாங்க மையான்னு பேசிட்டு நீங்க வெங்காய பக்கோடாவும் இத
இதெல்லாம் வந்து வாழ்க்கை பிறர் கையில் தான். என் வாழ்க்கை இப்ப எனக்கு பக்கடா சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, எனக்கு டீ குடிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா முடியாது. ஏன்னா நான் நடுவர் தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பு சொல்லல